வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். மதிய நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்டின் கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது. சர்வதேச இளையோர் மாநாட்டை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஏற்பாடு செய்துள்ள அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 40 டேஸ் குழாத்தினர் மலேசியாவை சென்றடைந்தனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் ரஷ்யாவுக்கு மேலதிக தடைகள் விதிப்பது தொடர்பாக தீர்மானித்து வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பில் பயன்படுத்தப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்கு சுற்றாடல் அதிகார சபை தீர்மானித்துள்ளது. இதற்கான மீள் சுழற்சி மத்திய நிலையம் மாத்தறையில் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் W. பிரதாபசிங்க தெரிவித்தார். இந்த நடவடிக்கைக்கு அனைத்து வேட்பாளர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வேட்பாளர்களால் பயன்படுத்தப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் போலீசாரின் உதவியுடன் பெற்றுக்கொண்டு மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டார். நியூஸ் ஃபர்ஸ்டின் கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்தி சேகரிப்புக்காக சென்றபோது கரைச்சி பிரதேச சபை உத்தியோகத்தர்களால் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிராந்திய செய்தியாளரான ஞானசங்கரி சப்தசங்கரி மீது நேற்று தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதுடன் ஏனைய இருவரும் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட பொது சந்தையில் உள்ள வரிப்பணம் செலுத்தாத 24 கடைகளுக்கு சீல் வைத்த சம்பவம் தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற போதே பிராந்திய செய்தியாளர் மீது நேற்று தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது நியூஸ் ஃபர்ஸ்டின் கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளர் சப்தசங்கரின் ஒளிப்பதிவு கேமராவுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச இளையோர் மாநாட்டை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஏற்பாடு செய்துள்ள அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 40 டேஸின் முதலாவது நாள் இன்றாகும். இந்த நிகழ்விற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் அமைப்பின் குழாமினர் மலேசியாவை சென்றடைந்துள்ளனர். Around the world in 40 days. சர்வதேச இளையோர் மாநாட்டை முன்னிட்டு நடைபெறும் உலக சுற்றுப்பயணத்தில் பங்கு பெற்றும் குழுவினர் இன்று காலை மலேசியாவை சென்றடைந்தனர். மலேசியாவை சென்றடைந்த குழுவினருக்கு மலேசியாவிற்கான இலங்கை தூதரக அதிகாரிகளால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியாவிற்கான இலங்கை தூதரகத்தில் இன்று விசேட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பொது முகாமையாளர் யசரத் கமல்சிரி தெரிவித்தார். இந்த நிகழ்வுகள் பிற்பகல் நிறைவடைந்ததை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் அமைப்பின் குழாமினர் சிங்கப்பூருக்கு பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர். அடுத்து கிரைம் வாட்ச். ரத்கம ரலபனாதினி பகுதியில் உள்ள வீட்டில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 78 வயதுடைய குறித்த பெண் மயக்க நிலையில் இருந்ததை அவருடைய கணவர் பார்த்துள்ளார். இதனை அடுத்து ரத்கம பள்ளிப்பீட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் 12:30க்கும் 1 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த வேளையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவரின் மரண விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. கிண்ணியா குட்டி கராச்சி பாலத்தின் கீழ் பல ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் குவியலாக உள்ள காட்சி எமது கேமராக்களில் பதிவாகியுள்ளது. நேற்றிரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை தண்ணீரில் அவை மீந்தி வருவதை காணக்கூடியதாக இருந்தது. பாம்பு வடிவில் காணப்படும் இந்த நீர்வாழ் உயிரினங்களை பெருந்திரளான மக்கள் பார்வையிட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த காலங்களிலும் கிண்ணியா பகுதியில் இவ்வாறு அதிகளவான நீர்வாழ் உயிரினங்கள் தோன்றியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 19 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தலைமன்னார் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட போது 4 படகுகளுடன் தமிழக மீனவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக கடற்றொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்களை பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கடற்றொழில் திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ரத்தினபுரி காவத்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரத்தினபுரி பலாங்குடி வீதியில் காவத்தை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியொன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து பலத்த காயமடைந்தவர் பெல்மடுலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். காவத்து போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்த சுமதிபால மாணவடுவின் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெறவுள்ளன. இரு பிள்ளைகளின் தந்தையான சுமதிபால மானவடுவின் பூத உடல் நேற்று பிற்பகல் கனிமுல்லையில் அமைந்துள்ள வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உயிரிழந்த சுமதிபால மானவடுவின் பூத உடலுக்கு அரசியல்வாதிகள் உட்பட்ட பெருந்திரளானவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ரயில்வே பொதுச்சேவை சங்கத்தின் செயலாளரான சுமதிபால மானவடு கொழும்பு கண்டி வீதியில் இமுல்குட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளாகி தப்பிச் சென்ற லொரியின் சாரதி பொல்கஹாவெல பகுதியில் கைது செய்யப்பட்டார். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்த சுமதிபால மானவடு பவுசரை முந்திச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் விபத்து இடம்பெற்றுள்ளது. கொட்டகலை பழங்கிமலை தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் பரவிய தீயால் வீட்டில் உள்ள ஒரு அறை முற்றாக சேதமடைந்துள்ளது. வீட்டில் நேற்று மாலை தீ பரவியதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மின்சார கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்ப வட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வீட்டில் பரவிய தீயால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் திம்புலப்பத்தன போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில. வாழ்க்கை செலவு பொருளாதாரம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் தேர்தல் மேடைகளில் கதைக்கின்றனர். விஸ்தரிக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்படுகின்ற முதலீடுகளுக்கான பிரதிபலன்கள் நீண்ட காலத்தில் கிடைக்கும். அதனூடாகவே நாட்டின் பொருளாதாரத்தில் சுபிட்சம் ஏற்படுகின்றது. 24 மணித்தியாலங்களில் செய்ய முடியாது. බඩුමිල වැඩි වුණාම බැන බැන ගෙදරට වෙලා ඉන්නවා. ලයිට් බිල වැඩි වුණාම பொருட்களின் விலையேற்றத்திற்கு ஏசியவாறு வீட்டில் இருக்கின்றனர். மின்சார மற்றும் பஸ் கட்டண அதிகரிப்பிற்கு மக்கள் ஏசியவாறு உள்ளனர். இவை அனைத்துமான எதிர்ப்பினை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தேர்தல் உள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்கம் மக்களை துன்பத்துக்குட்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாது மக்களின் உரிமைகளை இல்லாது செய்கின்றனர். இவை அனைத்துக்குமான சந்தர்ப்பமாக தற்போது தேர்தல் வந்துள்ளது. දැන් ඒකට හොඳම අවස්ථාව තමුන්වහන්සේලා අතට ඇවිල්ලා තිබෙනවා. සමහරු කියනවා ආණ්ඩුව පෙරලන அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முதலாவது துப்பாக்கி வேட்டாக இந்த தேர்தலை எதிர்நோக்குமாறு சிலர் கூறுகின்றனர். இவ்வாறு பல துப்பாக்கி வேட்டுகள் இடம்பெற்றன. ஆனால் இன்னும் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாதுள்ளது. அரசாங்கத்தில் குறைபாடுகள் இருக்க முடியும். மனைவி கோபமடைந்தால் விவாகரத்து செய்துவிட்டு தனியாக வாழ முடியும். அரசாங்கத்துடன் போட்டியிட்டு அரசாங்கத்தின் கதிரையை காலியாக்க முடியாது. அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுமாயின் புதிய ஒருவரை கொண்டு வர வேண்டும். ආණ්ඩුවේ පුටුව හිස්ව තියන්න බෑ. එතනින් ආණ්ඩුවක් පෙරලනවා නම් තව කෙනෙක් ගෙනල්ලා වාඩි කරන්න ඕනේ. කාවද වාඩි කරන්නේ? අපි කලගුණ දන්න ජනතාවක් ඇදියද මේ ගම්පා දිස්ත්‍රික්කය තුල கம்பஹா மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட வீதிகள் தோறும் பாடசாலைகள், வைத்தியசாலை தோறும் மகப்பேற்று நிலையம் மற்றும் உடற்பயிற்சிகள், ஓடுதளங்கள் அனைத்தும் அரசு தலைவருக்கு நன்றியுணர்வுடன் நேர்மையாக தெரியப்படுத்த வேண்டும். சுயாதீனமான இறைமையுள்ள மக்கள் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுங்கள். අපි ස්වාධීන ස්වෛරී ජනතාවක්. ஜனாதிபதி மத்திய கொழும்பு தொகுதியை தரும்போது நான் கொலன்னாவ தொகுதியை அவரிடம் கேட்டேன். கொலன்னாவையில் அரசியல் செய்வது எனக்கு கடினம், அங்கு அரசியல் செய்பவருடன் சண்டையிட வேண்டாம் என்று ஜனாதிபதி கூறினார். ஆனாலும் கொலன்னாவை வேண்டும் என்று நான் கேட்டேன். அதன் பின்னர் கொலன்னாவையில் போட்டியிட அனுமதிக்கப்பட்டேன். கொலன்னாவையில் அதிக வெறுப்பு வாக்குகளை பெற்று காட்டினால் அடுத்த நாள் கொலன்னாவையை எனக்கு தருவதாக ஜனாதிபதி கூறினார். அதற்காகத்தான் அனைத்துக்கும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். உலக 20-20 தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீச்சு பிரிவில் மாற்றங்கள் செய்யப்படவுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சோய்ஸ் தெரிவித்தார்.
உலக 20-20 தொடரின் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை நேரப்படி 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டியில் விளையாடவுள்ள இலங்கை அணியினை ஆடுகளத்தை பரிசித்த பின்னர் அறிவிக்கவுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் மைக்கேல் தி சோய்சா தெரிவித்தார். நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த அவர், அணியில் மாற்றங்கள் இடம்பெறுமாயின் பந்து வீச்சில் மாத்திரமே மாற்றங்கள் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் பி பிரிவின் புள்ளிகள் பட்டியல் இலங்கை அணி 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் வைக்கின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.